ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் விளாக். ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து நித்தியமல்லி செடி வந்து சூப்பராக பூத்துருக்குங்க. ஸோ அது பார்த்த உடனே சரி இதை பற்றி நம்ம வீடியோஸ் போடலான்ட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கும் நித்தியமல்லி பிடிக்கும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு பேர் என்ன சொல்வீங்கன்றதே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு கிளை தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சோம். ஜஸ்ட்டு நம்ம வந்து மண்ணில் நார்மல் மண்ணில் நம்ம ஊனி வச்சாலே சூப்பராக துளுத்து வந்துடும். நான் நார்மலாக பார்த்திங்கன்னா மழை டைமில் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிளைகள்லேருந்து நம்ம செடி வளர்க்குற மாதிரினா கிளைகளில் வந்து மழை டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக செடி வந்து துளுத்து வந்துடும். அந்த மாதிரி வந்து சின்ன கிளைகளை உடச்சி வச்சு வளர்ந்த செடி தாங்க இது. இது வந்து நான் மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கேனில் வந்து வச்சு எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ச்சி இல்லாமல் தான் இருந்து பூக்கள் கொடுத்தது. பட் பெருசாக வளர்ச்சி கிடையாது. அதுக்கப்புறம் கீழே கொண்டு போய் நான் தரையில் வச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூக்கள் தருது. எனக்கு பார்த்திங்கன்னா 1 முழம் கிட்ட 2 முழம் கிட்ட எனக்கு பூக்கள் வந்து கொடுத்துட்ருக்கு. கொடி வகையை பொறுத்த வரைக்கும் அதாவது இதோடைய நேச்சர் என்னமோ அந்த நேச்சரில் நம்ம வளர விட்டால் தாங்க நமக்கு வந்து நிறைய பூக்கள் வந்து நமக்கு கொடுக்க செய்யும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 செடி இருந்துச்சு. நான் வந்து 2 செடியும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல நான் வச்சுருக்கனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 முழம் 2 முழம் கிட்ட எனக்கு வந்து பூக்கள் கொடுக்கும். இதுக்கு பெருசாக வந்து ஊட்டச்சத்து வந்து நம்ம கொடுக்கணும்னு இல்லைங்க. ஆனால் நம்ம வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியம், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் கழிவுகள் இதெல்லாமே நம்ம வந்து போடுறதுனால நமக்கு நிறைய வந்து பூக்களும் கொடுக்க செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா நித்தமும் பூக்கும் நித்தியமல்லின்னு கூட இதுக்கு பேர் உண்டு. இது வந்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். நமக்கு வந்து வெளியே வாங்கணும்னு பெருசாக நமக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா அவ்வளோ பூக்கள் இது கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் கொடுத்துருக்கு. மழை சீசனில் எனக்கு நீங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ பூக்கள் தெரியும். இதில் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வரதில்லை. பட் இதில் ஒரு டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பூத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய்கள் வர விடாமல் அந்த பூத்து முடித்த இடத்த வந்து நம்ம கிள்ளி விட்டால் நமக்கு சைட்லேருந்து லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து நம்ம பூத்து அதை பழம் வர விட்டால் நமக்கு வந்து பெருசாக அதில் வந்து மொட்டுக்கள் பூக்கள் வந்து எடுக்காது. அதனால் எப்போவுமே நித்தியமல்லியை பொறுத்த வரைக்கும் உடச்சி விட்ருங்க. சைட்லேருந்து நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் பறித்து முடித்தோடனே அந்த மாடி தோட்டமே பார்த்திங்கன்னா சரியாக மனமாக இருந்தது. எப்போவுமே நித்தியமல்லியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொட்டோடு பறிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நமக்கு காயாமல் இருக்கும். பூத்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கும் போது அது ரொம்ப துவண்டு போயிடும். ஸோ வந்து நித்தியமல்லியை மொட்டாவே பறித்து வச்சு பாருங்கள். நமக்கு வந்து 2 நாள் கூட நமக்கு வந்து இந்த பூக்கள் வந்து தாங்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, பூக்களை பறிச்சுட்டு நம்ம அப்படியே உட்காந்து பொழுதுக்காக கட்டிடலான்ட்டு தாங்க நான் பூக்கள் கட்ட போகிறேன். பூ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 1 வச்சு கட்டினோன்னா நமக்கு சூப்பராக வந்து பூக்கள் வந்து அதிகமாகவும் நமக்கு தெரியும். ஏன்னா இது நித்தியமல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பூ கட்டுறது பிடிக்கும், இந்த மாதிரி பூச்செடிகள் வளர்க்குறது பிடிக்கும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பூ கட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கள் தான் கொஞ்சம் தாக்குதல் இருக்கும். அதையுமே நம்ம பார்த்து எடுத்து போட்டால் மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த புழுக்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். பெருசாக இதில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து வராது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து டிஏபி உரம் வந்து கொடுத்தா நமக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 முழம் 1 முழத்துலேருந்து 1.5 முழம் அளவுக்கு வந்து எனக்கு பூக்கள் வந்திருக்கு. இத்தனைக்கும் நான் வந்து 2க்கு 1 வச்சு தான் கட்டினேன். அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 முழம் அளவுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.